இப்போ கண்ணுக்கு தெரியாத உயிர், இந்த கண்ணுக்கு தெரியாத உயிர், நம்ம உயிர் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய உயிர் எங்கே உருவானது? நம்மளுடைய தாயினுடைய கரு வரைக்குள் தான் உருவாச்சு. உயிர் வெளியில் நமக்கு உருவாகலை, நம்மளுடைய தாயினுடைய கருவறைக்குள்ள தான் உயிர் உருவானது, நம்மளுடைய உடலும் உருவானது. அதுபோல் இந்த தாவரங்கள், விலங்குகள் எல்லாமே பார்க்குறோம். இப்போ தாவரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைகளுக்குள் அந்த உயிர் சக்தி அடங்கியிருக்கிறது. இப்படி பல வகையாக நம்மளுடைய ஆனால் உயிரை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமானா முடியாது. இப்போது சமீபத்தில் பனிச்சோலையில் ஒரு நண்பரை நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஒரு பெரியவர், முதியவர். அவர் திடீர்னு வந்தார். அங்கே எந்த ஒரு டீ கடையும் இல்லை. திடீர்னு பார்த்துட்டு ஒரு டீ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அங்கே சரி நீ வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஆடி பார்த்துட்டு இருக்கிறேன். அவருக்கு வயசு அவர் தமிழ் செம்மல், அகவை முதிர்ந்த தமிழறிஞர் கூட. அங்கே அவர் என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு அவர் ஆலம்பாபா எனக்கு மயக்கமாக வருது அப்படின்னாரு. அப்படியே கையை பிடிச்சோடனே அப்படியே மயங்கி விழுந்துட்டார். கண்ணு அப்படியே பார்த்த வாக்கில் இருக்குது, வாய் திறந்த வாக்கில் இருக்குது. அவருடைய உடல் எந்த அசைவும் இல்லை, கை கால்கள் எந்த அசைவும் இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓடி போய் அவர் அப்படியே மெதுவாக தாங்கி அவர் தரையில் போட்டு, உடனே அந்த பக்கம் ஒரு அம்மா, ஒரு தெய்வம் மாதிரி வந்தவங்க என்ன சொன்னாங்க, தம்பி விடாத, அவர் அழுத்துங்க, நெஞ்சில் நல்ல கையை வச்சு அழுத்துங்க 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 அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அவங்கள அழுத்த என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு மீண்டும் ஒரு விக்கல் மாதிரி அந்த உயிர் திரும்ப வந்துருச்சு. அப்போது எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, அவர் உடம்பு விட்டு உயிர் போகிறது நல்லாவே தெரியுது. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி அது வந்ததுன்னு பார்த்தா எனக்கே பெரிய ஆச்சரியமாச்சு. அதை முன்னிட்டு தான் நான் இந்த தலைப்பு கொடுத்தேன், கண்ணுக்கு தெரியாத உயிர்னு. அதனால தான் கொடுத்தேன். ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி உறவுக்காரங்களாம் உட்காந்துருக்குறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த முக்தி அடையக்கூடிய நிலையில் வரும்போது அவங்களுடைய உயிர் அவங்கள விட்டு பிரியுது, அந்த உறவுகளை விட்டு பிரியுது. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளால் உணர முடியும். இதுதான் ஒன்று. அதை மையமாக இப்போ கண்ணுக்கு தெரியாத உயிர் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கவிதை. நம் உயிரை நம்மால் காண முடியல மனிதா, நம் வாழ்க்கை நம்மால வாழ தெரியல. உன் உயிரும் என் உயிரும் ஒன்றுதான் மனிதா, உயிரினங்கள் எல்லாமே இயற்கை பதிவுதான். அன்னை கருவுக்குள் தோன்றுவது உயிர்தான், புவி மண்ணறைக்குள் தோன்றுவது உயிர்கள்தான். விதைகளுக்குள் உறங்குகின்ற உயிர்கள்தான் விந்தணுவில் வாழுகின்ற இறைவன்தான். விந்தணுவில் வாழுகின்ற இறைவன்தான். தாவரங்கள் உள்ளிருப்பது உயிர்தான். பூமி விலங்குகள் வாழ்வதே உயிரால் தான். உயிரில்லாத மனிதன் உலகில் வாழ்வதில்லை. உயிரற்ற உடல்கள் மண்ணில் நிலைப்பதில்லை. உடலை விட்டு போன உயிர் திரும்பி வந்ததா? உடனிருக்கும் உறவுகளால் காண முடிந்ததா? எல்லையற்ற இறைவழியில் எங்கு சென்றதோ? உருவமற்ற உயிர் பதிவு இங்கு வாழுதோ? நம் உயிரை அழிக்க உரிமை இல்லை மனிதா, பிற உயிரை பறிக்க உரிமை இல்லை மனிதா. உயிர் பிறப்பதே இறப்பதற்கு மனிதா, உலக உயிர்களை காத்திடு இறைவா. நாம் இந்த உயிரினங்களை காத்திட வேண்டும். நாமளும் இறைவனுடைய ஒரு பகுதிகளாக வாழ்வதால் உயிர் என்பது ஒரு இறைவனுடைய பதிவு. அதை உணர்ந்து நாம் எல்லா உயிர்களையும் நேசிப்போம். நன்றி.